ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜெராக்ஸ் பிரிண்ட்ரு, அதாவது ஜெராக்ஸ் 5955. ஸோ அந்த பிரிண்டரோட நம்ம சிஸ்டத்தில் ட்ரைவர் இன்ஸ்டால் பண்ணி பிரிண்டர் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது சிஸ்டத்தில், அதாவது எப்படி A4 ஷீட்டு, எந்த ட்ரே, ஸோ அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணி நம்ம வைப்போம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு A to Z நான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் ரவி. வெல்கம் டு நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனல். நண்பா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிரிண்ட்ரு தான் ஜெராக்ஸ் workcentre 5955i அந்த மாடலோட பிரிண்ட்ரு. ஸோ இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா எங்களோட லோக்கல் நெட்வொர்க்கில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ லோக்கல் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பிரிண்டருக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணுவாங்க. அந்த ஐபியும் அசைன் பண்ணியாச்சு, அதாவது 192.168.3.151. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸாக என்னோடய லோக்கல் நெட்வொர்க்கில் நான் வந்து பிரிண்டருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த பிரிண்டர்லேருந்து எங்களோட சிஸ்டம், அதாவது யூசர்ஸ் இருக்காங்களே, எல்லா யூசர்ஸ்க்கும் பிரிண்டரை கான்ஃபிகர் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ அப்படி கான்ஃபிகர் பண்ணால் மட்டும்தான் மிஷின்லேருந்து பிரிண்ட்டு கொடுத்தாங்கன்னா இந்த மிஷினில் வந்து பிரிண்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ ஏன்னா இப்போ பிரிண்ட்டு கான்ஃபிகர் பண்ணால் மட்டும்தான் எந்த ட்ரே செலக்ட் பண்ணணும், என்ன A4 ஷீட்டா A3 ஷீட்டா எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக வந்து பிரிண்ட் வந்து வரும். சரி, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து இப்போ நம்ம மிஷினுக்கு போயிடலாம். அது மிஷின்னா என்னோடய சிஸ்டம் லேப்டாப்லேருந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நண்பா, இப்போ என்னோடய லேப்டாப் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஜெராக்ஸ் workcentre 5955i அந்த பிரிண்டரோட டிரைவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். இப்போ டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த பிரிண்டரை வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய க்ரோம் ப்ரௌசருக்கு நான் போகிறேன். ஸோ என்னோடய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் workcentre 5955 டிரைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வருது பாருங்கள், support.xerox.com சொல்லிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிரைவர்ஸ் இருக்கும். அதாவது உங்கள் பிரிண்டரோடுக்கு எந்த மாடலோ அந்த மாடலோட டிரைவர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து உங்கள் பிரிண்டரோட மாடல் வந்து டைப் பண்ணி நீங்கள் டிரைவர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் 2 விதமான டிரைவர்ஸ் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 32 பிட் உள்ள OS உள்ள டிரைவர் ஒன்று, 64 பிட் OS உள்ள டிரைவர் ஒன்று. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா 64 பிட் OS உள்ள ஒரு டிரைவர் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் 64 OS உள்ள டிரைவரை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்காக நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரன் ஆப்ஷன் கேட்குது. அந்த ரன் ஆப்ஷன் கொடுத்தப்பறம் ஸோ உங்களுக்கு இதுமாதிரி லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஒரு விண்டோ ஒன்று வரும். இது ஒன்றும் பண்ண தேவையில்ல. லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இது பண்ண தேவையில்ல. எந்த லொக்கேஷனில் வந்து இன்ஸ்டால் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வந்து சியிலே இருந்தால் போது நான் சியிலே கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டால் கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SR ஒன்று கேட்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா SR கேட்கறதுனால ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ எஸ் கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட் பிரிண்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ இந்த ஆட் பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்கும். TCP IP அட்ரஸ் வந்து பேஸ் பண்ணி பண்ணுறீங்களா, அதாவது ப்ளூடூத் ஒயர்லெஸ் மூலமாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா TCP IP அந்த பேஸ் பண்ணி தான் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன். அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோஸ்ட் நேம் அது IP அட்ரஸ்ஸு. ஸோ என்னோடய பிரிண்டருக்கு நான் என்ன IP அட்ரஸ் கொடுத்துருக்கேன்னா 192.168.3.151. ஸோ இந்த அட்ரஸ் தான் என் பிரிண்டருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய பிரிண்டரோட IP அட்ரஸை நான் இங்கே கொடுத்துக்கிட்டேன். நல்லா நோட் பண்ணிங்க, பிரிண்டரோட IP அட்ரஸ் கொடுக்கணும், உங்கள் IP அட்ரஸை கொடுத்துடக்கூடாது. அதாவது உங்கள் சிஸ்டத்தோட IP அட்ரஸ் கொடுத்துடக்கூடாது. பிரிண்டரோட IP அட்ரஸ் கொடுத்த அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஆடுன்னு சொல்லிட்டு பிரிண்டரோட நேம் வந்து வந்துச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த பிரிண்டர் வந்து ஷேர் பண்ணணுமா என்னன்னு கேட்கும். நம்ம டூ நாட் ஷேர் கொடுத்துட்றோம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டஸ் டிஃபால்ட் பிரிண்ட் நீங்கள் கொடுக்கறனா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துங்க. ஃபினிஷ் கொடுத்துக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு. அந்த டெக்ஸ்ட் பேஜை வேணால் கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரிண்டர்ஸ் உள்ளே போயிட்டு பிரிண்டர் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே A4 ஷீட்டு ட்ரே எல்லாம் செலக்ட் பண்ணணும். ஸோ என்னோட பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ண அந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணுறேன். பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணால் ஒரு விண்டோ ஒன்று வரும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிரிண்டிலே இருக்கட்டும். ஸோ அது எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவை. நீங்கள் செக்யூர் பிரிண்ட் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம். செக்யூர் பிரிண்ட் எப்படின்னா நீங்கள் வந்து செக்யூர் பிரிண்ட் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்டு அங்கே ஒரு நம்பர் கொடுத்து எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது நம்ம தேவையில்லை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேப்பர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா A4. ஸோ நான் A4லே டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா A4 ஷீட்டை நாங்கள் வந்து டிஃபால்ட்டாக அதிகமாக எடுப்போம். பிரிண்ட் வந்து எந்த மாதிரி வந்து பிரிண்ட் எடுக்கணும், 1 சைடு எடுக்கணுமா 2 சைடு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆப்ஷன் வருது.
ஸோ நான் டிஃபால்ட்டாக ஒன் சைடே வச்சுக்கிறேன். 2 சைடு வேணால் அப்பப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக வந்து ஒன் சைடே வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து டோனர் சேவர். ஸோ இதுமாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து ஸ்டாண்டர்ட்னே கொடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்டே நீங்கள் கொடுத்துங்க. ஸ்டாண்டர்ட் கொடுத்தா ஒரு ஓகே. அடுத்து இமேஜ் ஆப்ஷன் அது எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. டாக்குமெண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதுவும் நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதுவே இருக்கும், டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஓரியன்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வேணுன்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப் கொடுத்துக்கலாம். இல்லை போர்ட்ரேட்டில் பிரிண்ட் வேணும்னா போர்ட்ரேட் மாடலில் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நான் போர்ட்ரேட்டில் இருக்கட்டும். நான் அதை எதுவும் சேஞ்ச் பண்ண நான் விரும்பலை. ஸோ வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தப்பறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பிரிண்டர் வந்து நான் டிஃபால்ட் நான் கொடுக்கல ஸ்டார்டிங்கில். நான் என்ன பண்ணேன்னா அந்த பிரிண்டரை ரைட் கிளிக் பண்ணி செட் அஸ் டிஃபால்ட் பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் செட் அஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டேன்னா நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பிரிண்டர் நேம் மட்டும் தான் காட்டும். உங்களுக்கு டேரெக்டாக வந்து பிரிண்ட் வந்துடும். இப்போ டிஃபால்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபைலில் பிரிண்ட் கொடுக்கனாலும் பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நேமை வந்து அந்த பிரிண்டோட நேம் வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டெமோ காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேர்டு டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒன்று எழுதிக்கிறேன். ஹாய் வெல்கம் டு நெட்வொர்க் ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒன்று எழுதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் சும்மா நான் டைப் பண்ணுறேன். கண்ட்ரோல் பி கொடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் பி கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜெராக்ஸோட நேம் வந்துச்சு பாருங்கள். நம்ம கான்ஃபிகர் பண்ணாமல் டேரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்தா டிஃபால்ட்டாக வந்துடும். ஒருவேளை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆல் பேஜஸ் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டான்னு மறுபடியும் நீங்கள் ஒரு செட்டப் வந்து செலக்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக அங்கே வேணா அங்கே கண்ட்ரோல் பண்ணல போய்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான். இல்லை இங்கே வந்து அப்பப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் மேலே இருக்க செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். சரி, இனிமேல் உங்களுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்டை நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டு வேர்டு எடுத்தாலும் சரி, PDF எடுத்தாலும் சரி, எந்த டாக்குமெண்ட்டு நீங்கள் எடுத்தாலும் உங்கள் பிரிண்டர் மிஷினுக்கு நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டு பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த மிஷினுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா நம்ம இந்த ஜெராக்ஸ் workcentre 5955i பிரிண்டரில் எப்படி வந்து டிரைவர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு IP அட்ரஸ் எப்படி செட் பண்ணுறது. ஸோ நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தெரியப்படுத்தினா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதே பிரிண்டரில் ஸ்கேன் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதாவது ஸ்கேன் SMP கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. அந்த SMP கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது. ஸோ அது வரும் வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.